இந்த குட்டி கருப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போதானே கேள்விப்பட்டிருக்கீங்க குட்டி கருப்பு பத்தி. இந்த திண்டுக்கல் பக்கம், இந்த தேனி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்த பேர் எடுத்தாலே குட்டி கருப்பு தான். குட்டி கருப்பு வச்சிருக்கான், குட்டி கருப்பு விட்டான், குட்டி கருப்பு வச்சுட்டு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். இந்த மாதிரி கதை தான். இந்த குட்டி கருப்பு எப்படி வசியம் பண்ணணுங்கிற மெத்தட் வந்து 430 பக்கம் கொடுத்துருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட குட்டி சாத்தான் மாதிரி தான். இது பண்ணாலும் உங்களுக்கு இந்த குட்டி சாத்தான் குரலி மாதிரி தான். இதை வச்சு குறி சொல்லிக்கலாம், ஜாதம் பண்ணலாம். இதுவும் ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 11 நாள்ல வந்துடும். வேற வாழ்க்கையில வேற வழியே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த குட்டி கருப்பை வசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வேலை போன வச்சு நல்லது மட்டும் பண்ணுங்க. இது பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரே நடக்கும். சொல்றது சில மந்திரங்கள் வந்து உங்களை துரத்திட்டு வரும், சில மந்திரம் நம்ம துரத்திட்டு போகணும். சொல்றது எல்லாமே உங்களை துரத்திட்டு வரும். இது யார் வேணாலும் செய்யலாமா? இப்ப நாங்க நாளைக்கு யாருனாலும் செய்யலாம். காத்துறோம். இது குறி சொல்லலாமான்டா சொல்லும். இதுல ஒன்றும் பாதிக்கலாம் இது இல்லை. இல்ல சொல்லலாம். மந்த காசு கொட்டு கருப்பு செய்யறப்போ அது ஹெச்டி மாதிரி மற்ற தொந்தரவுலாம் இருக்காது. கேட்குங்க பாத்தீங்களா? இப்பவே என் வழிக்கு வந்திருக்க நீங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டு குடிச்சதானே சொல்லுங்க, குரலிய சொல்லுங்க, எச்சனிய சொல்லுங்க, அத்தா சொல்லுங்க, எட்டா சொல்லுங்க, சொல்லுங்க எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ கையில. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது எல்லாமே மந்திரம் நீங்க உபாசனை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு சித்தி பண்ணணும். அந்த பவர் வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும், சைட் எஃபெக்ட் கிடையாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே உடனே வரும். அடிக்க அதுதான் என்ன சந்தேகம்? நமக்கு வந்து 4 பேர் மேட்சா போதும், நம்மளை சுத்தி ஒரு 50 பேர் கூட்டம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம். குறித்து இப்போ வந்து ஜாதக அடிப்படையே நமக்கு பேசிக்கே தெரியாது. இப்போ குட்டி கருப்பு அடிப்படையில் சொல்ல தேவையில்லைங்க. நீங்க அதான் சூப்பரா பண்ணலாம். குறி சொல்லலாம், ஜாதகம் பார்க்கலாம். சூப்பரா சொல்லலான்ட்டு ஜாதகமே தேவையில்லை. ஆனால் குடும்பம் ஒரு காய்கறி எவ்வளோ பண்ண வீட்டில் என்ன குழம்பு பதிவு போட்டு சொல்லணும். கிறிஸ்தவ மாந்திரிகம் கற்றுக் கொடுக்குறீங்க. மந்திர சாமி இந்து மந்திரத்துக்கே இங்கே நாக்கு தள்ளது எனக்கு. அதுக்கெல்லாம் அங்கே போயிட்டீங்க. இது எல்லாமே நான் திரும்ப கிட்டத்தட்ட நான் செஞ்சிருவேன். இதை யாருமே செய்ய முடியாதுங்க, அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. நான் அப்படிதாங்க. இது மாந்திரிகள்ல எந்தெந்த நாட்டுல எந்தெந்த மொழிகள்ல எந்தெந்த மாந்திரிக மொழிகள் இருக்கும் அத்தனையும் தமிழ்ல இருக்கும் என்னோட புக்ல. பேய் பிசாசு எந்திரம் ஏன் ஒரு விளம்பரம் எப்படி பண்ணீங்க போயிடும். அது திரும்ப நான் வேணா சொல்றேன். அடுத்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இருக்கு பேய் விரட்டுறதுக்கு. சரி, அது எப்படி இப்போ ஒருத்தர் பேயை பிடிச்சி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யாராலுமே விரட்ட முடியல. அது எப்படி விரட்டுறது? நம்ம எந்த ஒரு உருக்கடிக்க தேவையில்ல, ஆப்பிள் அடிக்க தேவையில்ல, உடனே எதுவுமே தேவையில்ல, கூட போயிடும். ஐயா ஒரு நிமிஷம்.